டேய், ஒரு நாள் மட்டும் போயிடா. நான் நாளைக்கு முடிச்சு குத்துருவேன் சொல்றேன்டா. ஏன்டா அவசரப்படுற? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆ? கொஞ்சம் பொறுடா. சரியா? டேய், இல்லடா, ஒரு நிமிஷம் இருடா. அப்புறம் பேசுறேன் உனக்கு. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கேன். இங்க எப்படி இல்லைங்க? இங்க வந்து ஷூட்டிங் வந்தேன் இன்னைக்கு. உங்களை யூடியூப் சேனல் தான் நான் பாத்திருக்கேன். மக்களுக்கு ரொம்ப கணிப்பா சொல்றீங்க. பரவாயில்ல. கேட்கும்போது காதுல தேன் ஒரு நம்பர் இருக்கேன். எப்படி இப்படி நல்லா முடிச்சு வந்திருக்கீங்க? பேர் போலுங்க இருக்கீங்க. உங்களுக்கு யூடியூப்ல நல்ல பேர் உங்களுக்கு சேஸ் நமக்கான உண்டு. ஏதோ கொஞ்சம் சிந்தனை பண்றோம், செயல்படுறோம், அவ்வளவுதான். நானும் உங்களை மாதிரி தானே கஷ்டப்படுறேன். நானும் எல்லாத்துக்கும் முன்னாடி நல்ல பேர் இருக்கலாம், வாழ்க்கையில முன்னேறணும்னு பாக்குறேன். ஆனா யாருமே முன்னேறதுக்கு வழிகாட்ட முடியறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்களை பார்த்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி நான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றீங்களே, எனக்கு ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாங்குறதுக்கு ஒரு கருத்து தான் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பாம்பை நம்ம திடீர்னு பார்க்கணும்னு வச்சோங்களேன், முதல்ல நம்ம வந்து அடிக்கணும்னு தான் நினைப்போம். அதை அடிக்கும் போது அது நல்ல பாம்பா இருந்தா என்ன பண்ணணும், முதல்ல படம் எடுக்கும். இப்போ படம் எடுக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், இது வந்து நல்ல பாம்பு, இதை நம்ம அடிக்க கூடாது, சாமி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வணங்கிட்டு வந்துருவோம். அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு குரங்கு இருக்கு. குரங்கு வந்து என்ன பண்ணோம்னாக்கா, நல்ல குட்டி வரணும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அதை அந்த அளவுக்கு படுறா, என்ன அழகா குட்டி வரணும் அடிக்குதுன்னு. அதே மாதிரி இப்போ சிங்கம் வந்து தோரணையா கம்பீரமா காட்டுல அப்படியே ஒரு வெறி கொண்டு வருதுன்னு வச்சோங்களேன், நம்ம நினைப்போம் நம்ம வந்து அது வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து ஓடுவோம். அதுக்கு மேல வந்து ஒரு மரியாதை வச்சிருப்போம், நம்ம தின்றோமா என்னமோன்ட்டு. ஆனா நம்மள யாரும் வளர்த்து எடுக்கணும், நம்ம வந்து மேல கொண்டு போகணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நிறைய பேருக்கு வராது. எதுவுமே வந்து நம்மளாதான் வரணும். ஆனா வந்து அதுல தடைகள் வந்து நிறைய இருக்கும். இப்ப வந்து உணவு சொல்லணும்னா, உங்க உடம்ப வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி வேற யாருமே பாத்துக்கவே முடியாது. ஆனா அடுத்தவங்க வந்து உங்களை பாப்பாங்க, உங்களை வளர்த்து விடுவாங்கன்னு நினைக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப தப்பு. ஆனா முயற்சியை மட்டும் நம்ம கைவிடாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், எதா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க நல்லதுதான் நினைக்கணும், எல்லாத்துக்குமே எதையுமே தப்பு நினைக்க கூடாது. ஆனா அடுத்தவங்க வந்து என்ன நம்மள தப்பு நினைச்சாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க என்ன ஒரு கோரிக்கையை, என்ன ஒரு தாட்டை முன்ன வச்சு நீங்க செயல்படுறீங்களோ அதை மட்டும் நீங்க செயல்பட்டுட்டே இருக்கணும். அதுல என்ன தடைகள் வந்தாலும் சரி, என்ன ஒரு அதை சொல்லுவாங்கல்ல, பிசுறு தட்டினா கூட அதை நம்ம வந்து ஊதி போயிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து வெற்றியா அமையும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க வந்து முன்னெடுத்து செய்றீங்கனாக்கா அதுல நிறைய எதிர்ப்புகள் வந்து வரும், நிறைய வந்து தடுப்புகளும் வரும். அதெல்லாம் வந்து நீங்க தூக்கி தூர போட்டுட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு தப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு மறுநாள் ஒரு புத்துணர்ச்சியோட அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு முன் வரணும். அப்பதான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஆமா, இலக்குன்றது வந்து சும்மா கிடையாது. இலக்கு அடையிறது வந்து பெரிய விஷயம். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில ஒரு வீட்டு குடும்பத்தோட இருந்துட்டு நம்ம வேலையை செய்யறதை விட ஒரு பொது விஷயம், ஒரு பொது வேலை, மற்ற ஆளுங்களுக்கு முன்னாடி நம்ம வளரணும், வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய வந்து எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதுக்கு பொருளாதார பிரச்சனைகளும் வரும். எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் நம்ம வரணும். அப்பதான் வந்து நம்ம வந்து 10 பேருக்கு முன்னாடி வெளியே தெரியற அளவுக்கும், வாழ்ற அளவுக்கும், இருக்கிற அளவுக்கும் நம்ம வர முடியும். இதுதான் வந்து உண்மை. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நீங்க என்னை பார்க்கும்போது நல்லா கண்டிப்பா. நீங்க சொன்ன கருத்து ரொம்ப பிடிச்சிச்சு. போயிட்டு வரேன். ஓகே.